Hello students, this video deals with the lesson OWLIE by Vijay prepared and presented by Revati Chandrasekharan. Mom, Poil yelled in panic. OWLIE is gone. Where would she have gone, Poil? Her mother said crossly. She was right there, sleeping in a cage a little while ago. But she is not there now. And Mom, the door to the garden is open. That got Poil's mother running into the room. Sure enough, there was no sign of OWLIE. Mom, Poil yelled in panic. OWLIE is gone. Poil வந்து சத்தம் போட்டு கத்துறா. எல்டுனா கத்துறது, பயத்தில் அதிர்ச்சியில் கத்துவோம் இல்லையா, அதுதான் எல்டு. பேனிக் அப்படின்னா பயத்தில் அந்த பொண்ணு கத்துது. மாம், OWLIE இஸ் கான், OWLIE காணோம், ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துது. வேர் வுட் ஷி ஹவ் கான் பாயல், ஐயோ எங்கே போயிருக்கோம் அப்படின்னா அவங்க அம்மா கிராஸ்லி அப்படின்னா ரொம்ப சோகமாக, வருத்தமாக, சேட்லி அப்படின்னு அர்த்தம். ஷி வாஸ் ரைட் தேர் ஸ்லீப்பிங் இன் அ கேஜ் a little while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். லிட்டில் வைல் அகோ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அது கேஜில் தூங்கிட்டு இருந்தது. ஷி வாஸ் ரைட் தேர், அது அங்கே தான் இருந்தது அப்படின்னு பாயலோட அம்மா சொல்கிறாங்க. பட் ஷி இஸ் நாட் தேர் நவ் அண்ட் மாம் த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், இல்லை, ஆனால் அந்த கார்டனுக்கு போகிற டோர் கூட ஓப்பன் ஆகிருக்கு. தட் காட் பாயில்ஸ் மதர் ரன்னிங் இன் டு த ரூம் ஷுர் enough there was no sign of OWLIE. பொண்ணு கத்தின உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த OWLIE இருந்த அடையாளமே அங்கே இல்லை. What was an owl doing in a house, you ask? Well, Poil's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of the cage to Poil's mother. It was not that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Poil's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, OWLIE advent have been memorable. Shifali Didi had just turned up one day carrying a carton. What was an owl doing in a house, you ask? நீங்களாம் நினைக்கலாம், என்னடா ஒரு அவுளுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்கும், ஒரு அவுள் வீட்டில் போய் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெல், பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் ஹோம் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ். ஆனால் பாயலோட வீட்டில் எல்லா விதமான பிராணிகள் இருக்கும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் அப்படின்னா எல்லா விதமான உயிரினமும் இருக்கும். முக்கியமாக அபாண்டன் அனிமல்ஸ் இருக்கும். அபாண்டன் அனிமல்ஸ் அப்படின்னா யாரால் கைவிடப்பட்ட, யாரோட ஆதரவே இல்லாத, கேர் எடுத்துக்க யாருமே இல்லாத அனிமல்ஸ். இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே இவங்க வீட்டுக்கு தான் வந்து அடைக்கலமாக வந்து சேரும். பீப்புள் பாட் லாஸ்ட் டாக்ஸ், இன்ஜூர்ட் கேட்ஸ் அண்ட் பேபி பேர்ட்ஸ் தட் ஆர் ஃபாலன் அவுட் ஆஃப் தி கேஜ் டு பாயல்ஸ் மதர். பாயல் அம்மா கிட்ட மற்றவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எதை எடுத்துகிட்டு வருவாங்க? இந்த அடிப்பட்ட பூனை, இல்லை நாய், இந்த மாதிரி பார்த்துக்க ஆள் இல்லாத பறவைங்க, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இவங்க பாயலோட அம்மா கிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. இப்படிப்பட்ட எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸ் எல்லாமே பாயலோட வீட்டுக்கு வந்து தான் இருக்கும். இட் வாஸ் நாட் தட் தே ஹேட் அ லார்ஜ் ஃபார்ம் ஆர் ஈவன் அ லார்ஜ் ஹவுஸ். அவங்க வீடு வந்து ரொம்ப பெரிய வீடாக இருக்கும், இல்லை ஃபார்ம் வச்சுருப்பாங்க, பண்ணை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் that everyone know that Poil mom had a big heart. அவங்க அம்மாவோட மனசு ரொம்ப பெரிய மனசு. பட் ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் யூஸ் டு சச் அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் OWLIE had advent become a memorable. இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கிறது தான் OWLIEயோட அட்வென்ட் ரொம்ப மெமரபிள். அட்வென்ட் அப்படின்னா வருகை, அது வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஃபாலி தீதி had just turned up one day carrying a cotton. ஒரு நாள் ஷிஃபாலி தீதி என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டன், ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு, பாயல் வீட்டுக்கு கொண்டு வராங்க. When Poil mother opened the cotton, there was the smallest of owlets sitting in one corner, a small box of brown and grey. Poil's mother picked up her gently and placed her in her lap, talking to her just as she would do to dogs. She had never handled owls before, so she was very careful not to get picked. When the owls got used to her and seemed relaxed enough, Poil's mother placed her inside the cage. There were always empty cage in Poil's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. When Poil's mother opened the cotton, பாயலோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிஃபாலி தீதி அக்கா எடுத்துகிட்டு அந்த காட்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் குட்டியாக ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஒரு அவுலெட்டு சிட்டிங் அந்த கார்னர். அவ்வளோ பெரிய பாக்ஸில் குட்டியோண்டா மூலையில் குட்டியாக ஒரு அவுலெட் உட்காந்துருக்கு. அவுலெட்னா என்ன, ஆந்தையோட குட்டி என்ன பண்ணியிருக்கு, இந்த பாக்ஸோட கார்னரில் உட்காந்துருக்கு. அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா ப்ரௌன் அண்ட் க்ரே கலரில் சின்ன பால் மாதிரி குட்டியாக இருக்குது.
Poil's mother picked up her gently and placed in her lap. அதை அப்படியே மெதுவாக பத்திரமா ஜென்டிலாக கவனமாக எடுத்து இதை பத்திரமா எடுத்து அவங்க லேப்பில் அவங்களோட மடியில் வைக்கிறாங்க. டாக்கிங் டு ஹர் ஜஸ்ட் as she would do to the dog. சாதாரணமாக நாய்கிட்டலாம் வழக்கமாக பேசுகிற மாதிரியே அந்த அவுலட்கிட்டையும் அந்த குட்டி அவுல்கிட்டையும் அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அவுல் she had never handled owls before, so she was very careful not to get picked. இதுக்கு முன்னாடி பாயலோட அம்மா வந்து இந்த அவுல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணது கிடையாது, அவங்க அவுளை முன்னாடி தூக்குனது கூட கிடையாது. அதனால ரொம்ப பத்திரமா எடுக்கிறாங்க. என்னன்னா அது வந்து அவங்கள கொத்திடக்கூடாது, நாட் டு கெட் பிக்ட் அப்படின்னா அதை அவங்கள கொத்திடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயமாக அந்த அவுலட்டை எடுக்கிறாங்க. when the owl got used to her and seemed to relax enough, Poil's mother placed her in a cage. இப்படி இந்த அவுளை எடுத்தோடனே அது ரொம்ப பயத்தில் அப்படியே உட்காந்துருக்கு. அதை வந்து பார்த்தோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இப்போ கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவுளை கொண்டு போய் அந்த கேஜுக்குள்ளே பத்திரமா அந்த எம்டியாக இருக்க கேஜுக்குள்ளே வச்சிடுறாங்க. there were always empty cage in Poil's house just in case a bird dropped in. பாயல் வீட்டில் எப்பயுமே எம்டி கேஜ் இருக்கும். அப்படி ஏதாவது யாராவது கொண்டு வர பேர்ட்ஸ் எல்லாம் அந்த இது கூண்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக அவங்க எப்பயுமே வந்து ஒரு எம்டி கேஜ் வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த பேபி அவுல் கிளைம்ட் ஆன் த ராட் அண்ட் செட்டில் ஹர் செல்ஃப். உடனே அந்த பேபி அவுல் என்ன பண்ணுது, இப்போ மெதுவாக அந்த ராடு மேலே ஏறி அதுவே போய் பத்திரமா உட்காந்துக்குது, செட்டில் ஆகிடுது அந்த கூண்டுக்குள்ளே. அது போய் பத்திரமா உட்காந்துக்குச்சு. Mom, what shall we call her? Payal asked, all excited. You choose a name, she said her mother, smiling. How about OWLIE? Asked Payal. So owl it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? Owls are hunter. They eat rat and snake and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat, but now that owls had come to stay, she had to get over dislike from meat. Mom, what shall we call her? உடனே பாயல் கேட்குது, அந்த பொண்ணு கேட்குறா, அம்மா நம்ம இந்த அவளுக்கு எப்படி கூப்பிடலாம்? ஆல் எக்ஸைட்டட்னா ரொம்ப பயங்கர சந்தோஷத்தில் கேட்குது. யூ சூஸ் எ நேம், நீயே ஒரு பேரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஹவ் அபவுட் அவுலி, அவுலின்னு வச்சிடலாமா அப்படின்னு அந்த அவுலட்டுக்கு அப்படியே அந்த நேமு செட்டில் ஆகிடுது. இப்போது நேமெல்லாம் வச்சாச்சு, பட் தேர் வாஸ் அ பிக்கர் ப்ராப்ளம். இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை இருக்குன்னா, வாட் டஸ் ஒன் ஃபீட் அண்ட் அவுல், அந்த ஆந்தைக்கு என்ன ஃபீட் பண்ணுறது, என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னு ஒரே பிரச்சனை. அவுல்ஸ் ஆர் ஹண்டர்ஸ், அவுல்னால் ஒரு வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு பறவை, வேட்டையாடி தான் அதோட உணவை சாப்பிடும். தே ஈட் ரேட், ஸ்னேக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் ஆன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு எலி, பாம்பு, தவளை இந்த மாதிரியான சாப்பாடு தான் அது சாப்பிடும். ஆனால் பாயில்ஸ் அவுட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். and in Poil's house there all were vegetarian, even the dog. Poil's houseல எல்லாருமே வெஜிடேரியன், நாய் கூட வெஜிடேரியன் தான். மதர் வாஸ் டோட்டலி அன் ஆன்டிமீட். பாயலோட அம்மாவுக்கு சுத்தமாக கறினா ஆகவே ஆகாது, சுத்தமாக அவங்க தொட்டது கூட கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது. பட் நவ் த owls had come to stay. ஆனால் இப்போ அந்த அவுல் அவங்க வீட்டுக்கு வந்து தங்க வந்திருக்கு. ஸோ ஷி had get over her dislike from meat. இப்போ ஆனால் அவங்க அந்த மீட்டு பிடிக்கின்ற விஷயத்தை அவங்க விட்டே தான் ஆகணும், வேற வழி இல்லை. There was another reason why that day was memorable. It was the first day that meat was bought to her. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver a half kilogram of minced meat to the house. They put the meat before OWLIE. That was another reason why that day was memorable. இதுவும் இன்னொரு காரணம், அந்த நாள் அவங்கள மறக்க முடியாத நாளாக இருக்குது. இதுவும் ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் டே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்த அந்த அவுலிக்கு ஒரு மீட் வாங்குறாங்க. மீட் வாஸ் பாட் டு த ஹவுஸ், மீட்டை கொண்டு வராங்க. பாயல் காட் த நம்பர் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் அண்ட் கால் த மீட் ஷாப் டு ஆஸ் தெம் டு டெலிவர் half kilogram ஆஃப் மின்ஸ்டு மீட் டு த ஹவுஸ். பாயல் வந்து என்ன பண்ணுறா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி, மீட் ஷாப்போட நம்பர் வாங்கி கால் பண்ணி ½ kilogram ஆஃப் மீட்டை கொண்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு, மின்ஸ்டு மீட் எனக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்கிறான். மின்ஸ்டு மீட்னா என்ன, கொத்துக்கறி. தே புட் த மீட் பிஃபோர் OWLIE. மீட் வந்ததும் என்ன பண்ணுறாங்க, அவுலிக்கு முன்னாடி அந்த மீட் வைக்கிறாங்க. அவுலியை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மீட்டை போடுறாங்க. அஃப்கோர்ஸ் OWLIE did not know what to do with it, so she was just a baby after all. If the mother OWLIE had been there, she would have softened the meat and shoved it down. OWLIE's thought. Poil's mother decided she had to be a mother's owl.
She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then, with her left hand, she pressed open Owl's beak and shoved the foot down. In a second, Owlie fell off her perch to the floor of the cage. She lay on her back on the floor of the cage with filled up in air. Of course, Owlie did not know what to do with it. மீட்டை வந்து வச்சதுக்கப்புறம் அவுளிக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் அந்த அவுளிக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஷி வாஸ் ஜஸ்ட் அ பேபி. ஏன்னா அது பாவம், அது சின்ன அவுள், அதுக்கு ஒன்றுமே தெரியல, சின்ன குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு மீட்டை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியல. இஃப் த மதர் owl have been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. இப்போ அவுளியோட அம்மா மட்டும் கூட இருந்திருந்தா அந்த அவுளிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மீட்டை சாஃப்ட் பண்ணி அந்த கறியை நல்லா சாஃப்டாக்கி அவுளியோட த்ரோட்குள்ளே வச்சு ஊட்டி விட்டுருக்கோம். பாயல் மதர் டிசைடட் ஷி ஹேட் டு பி அ மதர்ஸ் அவுல். பாயலோட அம்மா இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, இப்போ நானே வந்து அந்த அவுளோட அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, she picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சின்ன பீஸ் ஆஃப் மீட்டை எடுத்து பாயல்ஸ் அம்மா ரைட் ஹேண்டில் எடுத்து அதை ஸ்குவீஸ்ட் இட் அப்னா நல்லா மசிச்சு அதை சாஃப்டாக்கி, ரொம்ப சாஃப்டாக்கி, ஸ்குவீஸ்ட் அப்னா சாஃப்டாக்கி, தென் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் அந்த அவுளியோட மவுத் பீக்கை ப்ரெஸ் பண்ணாங்க. ஷி ப்ரெஸ்ட் ஓப்பன் அவுலீஸ் பீக் அண்ட் ஷவ்ட் த ஃபுட் டவுன் ரைட் ஹேண்ட். அந்த ரைட் ஹேண்டில் அவுளியோட பீக்கை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டில் அந்த அவுளிக்கு சாப்பாடை ஊட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறாங்க, ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஊட்டுறாங்க. In second, Owlie fell off her perch to the floor of cage. ஒரே செகண்டில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அந்த கேஜ்லேருந்து அவுளி என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு மல்லாந்து கீழே விழுந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து அது என்ன ஆகுது, she lay her back on the floor of the cage with the feet up the air. கடைசியில் பார்த்தா அது அப்படியே பின்னாடி கவுந்து விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னே யாருக்குமே தெரியலை. Thank you for watching. Next is part 2 of the lesson.